ஃபைனலி விடாமுயற்சி 2.0 லான்ச் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரீசெண்டா நம்ம SNG ஆப் லான்ச் ஆச்சு. இந்த ஆப்ல வெறும் டெஸ்ட் சீரீஸ் தான் கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் கிடையாது. விடாமுயற்சி 2.0 வீடியோஸ் will be there on YouTube. நீங்க எப்ப வேணா லைவ் பார்க்கலாம். பட் அதில் எழுதுற நோட்ஸ் அண்ட் டெய்லி 45 question worksheets will be uploaded on the app. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் கிடைக்க போகுது. ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி வாட்ஸ்அப்ல பர்சனல் மென்டர்ஷிப் குரூப். இது எல்லாம் ஜஸ்ட் 500 rupeesக்கு. நம்ப முடியல. SNG ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இதோட பிரைஸ் 5000. ஏர்லி பேர்ட் ஆஃபரா 500 rupeesக்கு தரோம். நெக்ஸ்ட் மந்த் இது ஒரு 1000 rupeesக்கு மாறப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னொரு வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஆர் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. iOSல இன்னும் லான்ச் ஆகல, நிறைய பிரச்சனை இருக்கு. iOSல கூடிய சீக்கிரம் லான்ச் ஆயிடும். அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். NEET 2026 கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். டியர் Saranified squad, எக்ஸாக்டா ஒரு வருஷம் முன்னாடி NEET 2025 நம்ம கிராஷ் கோர்ஸ் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்க்ளூசிவா நீட்டுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு MMC, Stanley, AMC எல்லாம் பெரிய பெரிய காலேஜில் இருக்க பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்டப்போ everyone came for me. இந்த ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க. இந்த வாட்டி ஒரு வருஷம் முடியும் நான் நினைச்சே பார்க்கல. ஒரு வருஷத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட 25,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 25,000 NEET Aspirants. உங்க கனவு இன்னும் உயிரோட இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய தடங்கல்கள் வந்துச்சு. நிறைய பேர் நம்மளை என்னென்னமோ போட்டு பேசினாங்க. எவ்ரிதிங் ஐ நோ. நம்மளை போட்டு அட்டாக் பண்றது, நம்மளை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நம்ம சேனலே முடிக்கணுன்ற அளவுக்கு பார்த்தாங்க. நம்ம விடமாட்டோம். நான் விடமாட்டேன். எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம், எஸ் அடுத்த மாதம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபெப்ரவரியில் இருக்கு, மார்ச்சில் இருக்கு, இன்னும் 1.5 மாசத்துல இருக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு முக்கியம். உங்களோட கனவு எனக்கு முக்கியம். நீங்க என்ன நம்பியிருக்கீங்க. உங்க நம்பிக்கையை நான் விட மாட்டேன். நான் NEET 2026க்கு இந்த விடாமுயற்சி என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா, விடாமுயற்சி 2.0 என்னால் கண்டினியூ பண்ண முடியுமானா என்னால் கிளாஸஸ்ல சொல்லி தர முடியாது. ஆனால் என்னோட மோட்டிவேஷன் இருக்கும், மென்டார்ஷிப் இருக்கும். லைவ் வாரம் வரதான் போறேன். என்னோட வீட்டில இருந்தே உங்க கூட பேசுறதுக்காக நம்ம யூடியூப் சேனல்ல வரதான் போறேன். அதை தாண்டி பயாலஜிக்கு, ஜுவாலஜி ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஆகட்டும், அப்புறம் விஸ்வரூபம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நான் இருந்தேன். ஆனா இந்த வாட்டி உங்ககிட்ட சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா இல்லாம உங்களை ட்ரெயின் பண்ற ஒரு மென்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒரு ஸ்டோரி போட்டேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்க. அவ்வளவு கிட்டத்தட்ட 50+ people texted me. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க. அதுல இருந்து இந்த டாப் டீச்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அக்ராஸ் சென்னை இருக்கிற எல்லா டாப் காலேஜஸ்ல இருந்தும் உங்களுக்காக NEET 2026 சொல்லி கொடுக்குறோம். அதுவும் டெய்லி. Jan 26 ரிபப்ளிக் டே. இது நம்ம இந்தியாவுக்கு ரிபப்ளிக் டே தான். அதை தாண்டி நம்மளோட NEET ஆஸ்பிரன்ஸ்க்கு அச்சீவிங் மொமெண்ட் டேவா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இந்த Jan 26 நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்டார்ட் திஸ் கோர்ஸ் ஆன் Jan 26. இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த கோர்ஸ் ஏப்ரல் எண்டிங் வரைக்கும் போகும். ஏப்ரல் மிட்ல இருந்தோ ஏப்ரல் ஸ்டார்டிங் வீக்ல இருந்தோ ஐ வில் கம். பட் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த 2.5 மாசம் 3 மாசம் உங்களை ட்ரெயின் பண்றதுக்காகவே டாப் காலேஜஸ் வந்து இறங்கியிருக்கேன் நம்ம பசங்களை. ஒருத்தங்களா பார்த்துருவோமா? ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜூனியர், என் தம்பி வினோத், வாங்க அவர்களே. என் தம்பி வினோத் 24 பேட்ச் செகண்ட் இயர் படிக்கிறான். டே தம்பி, சொல்லு என்ன பண்ணலான்னு இருக்க? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து எடுக்க போற. உன் ஐடியாலஜி என்ன? டாபிக்கு அப்படி அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு டிரைவ் பண்ணி அப்புறம் கொஸ்டின்ஸ் போட்டால் இட் வில் பி மோர் பெட்டர். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறத விட ஏன் உன் வீடியோஸ் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் இருக்கு. யூடியூப்ல தமிழில் மோஸ்ட்டாக யாரும் நடத்துனதில்லை. டாக்டர் இருக்க, நீ நடத்த போற மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதே பெரிய விஷயம் தான். அப்புறம் மோஸ்ட்டாக ஹிந்தி தானே யூடியூப்ல. நீட்னாலே மோஸ்ட்டாக ஹிந்தி தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் வரப்போகுது, அது ஒரு நல்ல விஷயம். நான் நடத்த போகிறது என்ன யூனிக், ஃபிசிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க நிறைய ட்ரிக்ஸ் கொடுப்பேன். அப்புறம் ஒரு ஃபார்முலா வச்சு மற்றதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஈஸி நிமோனிக்ஸ், தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். எவ்வளவு ஸ்கோர் எடுத்த நீட்ல? 685. டேய் டாப்பர், சூப்பரா டே. 685லாம் சாதாரண ஸ்கோர் இல்ல டே பசங்களா. 685 எடுத்திருக்கான். இவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப தெரியும். இந்த வருஷம் பேப்பர் ஈஸினாண்டா ஃபிசிக்ஸ். அப்பதான் யோசிச்சேன், டே யாரா நீ, மனுஷனா இல்ல மிருகமான்னு தெரியல. he is gonna be there with you all forever. இந்த ஒரு 3 மாசத்தை தாண்டியும் கண்டினியூ பண்ணுவான் நம்பிக்கை இருக்கு. சோ NEET 2026 கிராக் பண்றோம். அடுத்து பிசிக்ஸோட ஒரு 60 to 75% கவர் பண்ண போறது என்னோட இன்னொரு தம்பி. ஃபர்ஸ்ட்ல இருந்து விடாமுயற்சி 1ல இருந்து கூட இருக்க MMCல 700 மார்க் எடுத்த நம்ம ரீஹான். How much excited are you? விடாமுயற்சி 2.0. இவ்வளவு நாள் உன்னை மென்டாரா பார்த்திருப்பாங்க, இப்போ திருப்பி உன்னை டீச்சரா பார்க்க போறாங்க. Really excited. What is going to be a strategy for this விடாமுயற்சி? என்ன டிஃபரெண்டா இருக்க போகுது? இந்த வருஷம் more on problem solving, நிறைய difficult questions எல்லாம் எடுக்கலாம்.
நீட் 2025 பொறுத்த வரைக்கும் பேப்பர் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ your strategy is gonna be tough questions. And also classes will be mainly question solving based. Question solving பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக போக போகிறேன். சம்மட். அண்ட் ஆல்சோ வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? ஏன்னா லாஸ்ட் இயர் நீ ப்ரெடிக்ட் பண்ண நீட் 2025 பேப்பர் வில் பி வெரி டிஃபிகல்ட்டுன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே வந்துச்சு. நான் சத்தியமாக இவன் சொல்லி நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் ஈஸி நாங்கள் ஒருத்தன் டஃப்னா வந்துச்சு. வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் பண்ணி 2026? கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. சொல்லிட்டாங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. ஈஸியா வந்தாலும் பண்ண தெரியணும், டஃபா வந்தாலும் போட தெரியணும். அவ்வளவுதான், பாத்துக்கலாம். நீட் 2026 கிராக் பண்றோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பயாலஜி. இந்த வாட்டி பாட்னி ஜாலஜி தனித்தனி ஃபேக்கல்ட்டி இல்லாம பயாலஜியை மொத்தமா பிரிச்சிட்டோம். கும்பலா மூட்டை தூக்குற மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒன்னொன்னா நம்ம இறக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஜூனியர் 2025 நீட்டை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தன் வந்திருக்கான். ரெட்டியா இருக்கேனா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கான் ஒருத்தன். வாங்க சூரஜ். நீ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு இருக்க உன்னோட கிளாஸஸ்ல? நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் மோஸ்ட்லி என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கணும். பட் ஆனால் என்சிஆர்டி பேஸ்ட் பட் ஆனால் ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் எந்த விதமான எம்சிக்யூவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. சேம் கோஸ் ஃபார் தி ஃபிசிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரி. பட் பயாலஜியில் நான் இது அதிகமாக யூஸ் பண்ணது. பயாலஜி நான் ஸ்ட்ராங் எல்லாத்தையும் இது பண்ணோன்னா என்சிஆர்டி ஃபுல் கான்செப்டுவல். நான் ஸ்டேட் போர்டையும் இது கம்பேர் பண்ணி தான் படித்தேன். ஸ்டேட் போர்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸையும் அப்பப்போ உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு மறக்காத மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் மறக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவேன் நான் நம்புறேன். அண்ட் கொஸ்டின் வைஸ் அப்ரோச் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் பிரேக் பண்ணி யூ ஆர் டீச்சிங் சொல்லியிருக்கேன். விச் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் யுவர் கிளாஸஸ். ஏன்னா நான் எடுக்க போறது இல்லை, நான் மென்டார் தான். ஸோ ஐம் கோனா வாட்ச் ஆல் யுவர் கிளாஸஸ். டே பசங்களா, நீட் 2026 கிராக் பண்றோம், மாஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த விஸ்வரூபம் பேட்சில் ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கும்போது என்னால் எழுத முடியாமல் இருந்தப்போ அண்ணே நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம சூப்பராக 4 கிளாஸை முடிச்சு 4 கிளாஸும் பயங்கரமாக பர்ஃபார்ம் ஆச்சு. நம்ம தங்கச்சி கூப்பிட்டுருமா? வாங்க ராஷ்மி ஃப்ரம் ESIC KK நகர் சென்னை. ஸோ எப்படி போச்சு உங்கள் கிளாஸஸ், இந்த 4 கிளாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள்லாம் கொடுத்த சப்போர்ட் சேட்டில் வந்து சேட் பண்ணிட்டே இருந்தீங்க. அதனால தான் வந்து நான் ரொம்ப அப்படியே என்தூசியாஸ்டிக்காக அடுத்தடுத்த கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஹாஃப்லேருந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஓகே நல்லா கவனிக்கிறாங்க அப்படி. ஸோ அதனால நல்லா போச்சு கிளாஸ். இப்போ வர கிளாஸும் நான் அதே மொமெண்டமோட நல்லா என்தூசியாஸ்டிக்காக சொல்லி தருவேன்னு நினைக்கிறேன். சூப்பராக எடுத்துருவோமா, தைரியமாக இருக்கு. ஏன்னா யூ ஆல்ரெடி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். ESICலாம் போனப்போ உன்னோட நீட் லைஃப்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் லைன் ஏதாவது இருக்கு? 12th வரைக்கும் நீட்டு தானே பார்த்துக்கலான் இருந்தேன். ஆனால் 12th நீட்டில் வாங்கின அடினால ரிப்பீட் இயரில் வந்து எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு எல்லார் மாதிரியும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். சூப்பர்மா. ஆக்சுவலி நான் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கேன். நல்லா சொல்லி கொடுப்பேன். தைரியமாக பண்ணுங்க. உன்னோட கொஸ்டின் சப்போஸ் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதே பண்ணேன். ஐ வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் வெல். ஐ நோ யூ வில் டீச் வெரி வெல். டே பசங்களா, நீட் 2026 கிராக் பண்றோம். அடுத்து வாங்க ஷமிதா. ஸோ ஷமிதா, பயாலஜி சொல்லி கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் எப்படி இருக்குது? ஸோ பயாலஜியில் பேசிக்காக வந்து இப்போ நீட்டில் வந்து மோர் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கேட்பாங்க. அண்ட் கிளாசிஃபிகேஷன்லாம் நிறையா இருக்கும். அனிமல் கிங்டம் அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம். ஸோ அதுக்கெல்லாம் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண ஃப்ளோ சார்ட்ஸ், நிமோனிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மோரோவர் இது என் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வேறு இருக்கேன் டீச் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. டே பசங்களா, நீட் 2026 கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். திவ்யா வாங்க. பயாலஜியில் என்ன அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம பசங்களுக்கு புதுசாக? பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீட்டில் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. லைக் மோஸ்ட்டாக எல்லாமே NCERT தான் வரும். ஸோ வந்து லைக் அவங்க வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தாண்டி லைக் மோஸ்ட்டாக சிமிலர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ் வந்து நான் சொல்லி தரேன் கண்டிப்பாக. அண்ட் தென் மோர் தென் ரீடிங் த பேர்லி NCERT ரீட் பண்ணுறதுக்கு விஷுவலைஸ் பண்ணி ரீட் பண்ணால் லைக் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஐ வில் டெல். சூப்பர் குட் அப்ரோச். டே பசங்களா, நீட் 2026 கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். பிரத்யங்கா வாங்க. ஸோ உங்களோட அப்ரோச் எப்படி இருக்க போகுது? எனக்கு என்னன்னா பயாலஜியில் வெரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. கீவேர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபார் சாப்டர்ஸ் ரொம்ப பை ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்காமல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு அதுக்கு என்ன ஆன்சர் கிளியராக கொடுப்பேன். தட் வில் பி ஆல்வேஸ் பி தேர் இன் மை லெக்சர்ஸ். அண்ட் கொஷின் பேஸ்ட் அப்ரோச் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாதான் சில டாபிக்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். ஸோ தட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யா, தட்ஸ் பர்ஃபெக்ட். அண்ட் பசங்களா, அவங்க சொன்ன மாதிரி கொஸ்டின் வைஸ் அப்ரோச்சை தாண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இதெல்லாம் நல்லா இன்கார்பரேட் பண்ண பாருங்க. டெஃபினட்டாக நீட் 2026 கான பி பயாலஜி NCERT தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான், NCERT தான். அண்ட் நீட் 2026 கிராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அடுத்து MMCல படிக்கிற பொண்ணு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே டாப்பர் மாதிரி தான் தெரியவா. ஸோ வாங்க சர்வலக்ஷிதா.
அண்ட் வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி? ஆக்சுவலி நான் படித்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீட்டுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து திவால் விட்டாங்க, லைக் போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் அந்த க்ரூஷியல் மந்த் எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஆன்லைன் ரிசோர்ஸ் வச்சு தான் நான் படித்தேன். ஸோ எனக்கு அதில் பார்த்த லைக் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நானும் நம்புகிறேன். உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கல, அந்த கைடன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்படுறீங்க. தட்ஸ் வெரி குட். அண்ட் அந்த கைடன்ஸ் இல்லாமல் என்னங்க நீங்கள் பயங்கரமாக மாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பருங்க, செம்ம. அண்ட் லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். உங்களால் பண்ண முடியும் பசங்களா, நம்புங்க. அவ்வளோதாங்க. நீட் 2026 கிராக் பண்ணுறோம். பண்ணுறோம். அடுத்த ஃபேக்கல்ட்டி அக்ஷ்விதா, வாங்க. என்ன பிளான், என்ன அப்ரோச் வச்சிருக்கீங்க நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ்? எனக்கு தெரிஞ்சு நீட் யூஜியோ பிஜியோ என்னன்னாலும் கொஸ்டின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் ரெட்ரோகிரேட் லேர்னிங்ட்டு சொல்லுவாங்க. பேசிக்கலி யூ சால்வ் கொஸ்டின்ஸ் வாசிச்சு அதில் நீங்கள் தப்பு செஞ்சுட்டு திரும்பி அதை போய் நீங்கள் வாசிச்சிங்கன்னா யூ வில் நெவர் ஃபர்கெட் இட். ஸோ நான் வந்து ஆரம்பிக்கிறதே கொஸ்டின்ஸ் வச்சு ஆரம்பிச்சுட்டு அது மூலமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் வச்சு ஆரம்பிச்சுட்டு அது மூலமாக இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணுறது மாதிரி அந்த அப்ரோச் வச்சிருக்கீங்க. நைஸ், புது அப்ரோச்சாக இருக்கு. அண்ட் மோரோவர் இந்த அப்ரோச் தான் நாங்கள் யூஎஸ்எம்க்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து என்சிஆர்டி வச்சு நீட்டுக்கே யூஸ் பண்ணுறீங்க. சூப்பர். நீட் ஆஸ்பிரன்ஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஒன்லி ஒன் திங், என் ஃபிசிக்ஸ் சார் சொல்லுவார், நீட் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் இஸ் லைக் அ பெனன்ஸ். ஒரு மாதிரி ஒரு குறிக்கோள், தியானம். பக்திமயமாக வந்தப்பே தெரியுது தியானம் ஞானம்லாம். சொல்லுங்க. ஸோ மூச்சு பேச்சு எல்லாமே அதாக தான் இருக்கும். லைக் இஃப் யூ ஆர் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் அண்ட் உங்கள் நினைப்பு எல்லாமே அதில் தான் இருக்குன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் இட். ஸோ அதுதான் மெயினாக சொல்லுவேன். அண்ட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன். ஏன்னா உங்களோட பேஸ் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டோட பேஸ் வேறு மாதிரி இருக்கும். யூ ஷுட் நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன். த ஒன்லி பர்சன் யூ ஷுட் கம்பேர் யுவர் செல்ஃப் இஸ் வித் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி நச்சுன்னு நறுக்குன்னு நல்லா மண்டையில் போடுற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. இதே மாதிரி ஒழுங்காக படிங்க. உங்களுக்காக தான் விடாமுயற்சி கிளாஸஸ் எப்போ வர ஜான் 26 வருது. ஈவினிங் 6 PM to 9 PM டெய்லி லைவ் வரும். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் தரமான குவாலிட்டியான டீச்சர்ஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீ எதை பற்றியும் வரி பண்ணிக்க தேவையில்ல, எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல. வி ஆர் தேர் வித் யூ. கரெக்டா? அண்ட் நீட் 2026 கிராக் பண்றோம். ஹாய். ஹாய்ண்ணா. உங்க பேர் என்னம்மா? தனிஷ்காவா? எந்த காலேஜ்? எம்எம்சி. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 590. சூப்பர்மா. உங்க நீட் ஜர்னி இன் 60 செகண்ட்ஸ், லைக் நம்ம நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ். என்னோட நீட் ஜர்னின்னு பார்த்தா லெட் மீ பி ஹானஸ்ட், நான் வந்து ஸ்டேட் போர்டு தான். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் வந்து ரிப்பீட்டர் தானா? அப்புறம் எப்படி 10th ஸ்டாண்டர்டில் வந்து முடிவு பண்ணிட்டேன் டாக்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில. சிபிஎஸ்சி மாறலான்னு ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு மித்து இருக்கே, ஸ்டேட் போர்ட்லேருந்து சிபிஎஸ்சி போனால் எப்படி ஃபெயில் தான் அப்படின்ட்டு. அதனால் சரி ஓகே ஸ்டேட் போர்ட்லேயே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படித்தேன். 11th 12th எதுவுமே எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, இன்டெகிரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் 1 year முடிச்சிடலாம் ஒன் ஷாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 1 year இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். அவ்வளோதான். சூப்பர். ஆக்சுவலி ஏன்னா ரிப்பீட் பண்ணி இந்த வருஷம் பேப்பர் ரொம்ப மைண்டு ரொம்ப போட்டு குழம்பிருக்கும். பட் நீங்கள் அதுலேயும் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. சூப்பர், கிரேட். உங்களுக்கு கைடன்ஸ் இல்லை, ஆனால் பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே கைடன்ஸ் இருக்குது. நம்ம சரணிஃபைட் நீட் குரூப்ல டாப்பர், எம்எம்சி டாப்பர், ஷீ இஸ் கோனா டீச் யூ பயாலஜி. அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். கண்டிப்பாக ஐஸ்வர்யோ, நான் வந்து என்னெல்லாம் எனக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் கொடுப்பேன். நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் டூ இட் டுகெதர். நீட் 2026 கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். அண்ட் நீங்க கேஎம்சியில் படிச்சுட்டு இருக்கீங்க. நீட்டுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க பயாலஜி நம்ம பசங்களுக்கு. ஸோ டெல் யுவர் நீட் ஜர்னி இன் 60 seconds. myself I'm Soundarya from KMC pre-final year. என்னோட நீட் ஜர்னினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நானும் ஸ்டேட் போர்டு தான். எனக்கு வந்து நீட் பற்றி சுத்தமாக எக்ஸ்போஷரே இல்லை. என்சிஆர்டினா என்ன, அது எப்படி படிக்கணும், அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கூட எனக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணது கிராஷ் கோர்ஸ் சேர்ந்தேன், இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸில் வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்கோர் எனஃப். அதுக்கப்புறம் 1 year நான் வந்து ரிப்பீட் பண்ணி தான் நான் 640 எடுத்து நான் கீழ்பாக்கில் சேர்ந்தேன். டெஃபினெட்லி சௌந்தர்யா சொன்ன மாதிரி தான், நம்பிக்கையை விட்டுறாதீங்க, கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 மாதம் கையில் இருக்குது. இந்த 3 மாதம் எங்கள் கூட யாருமே இருந்ததில்லை. உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். நாங்கள் மெடிக்கோஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம். நீட் 2026 கிராக் பண்ண வைக்க போகிறோம். நீட் 2026 கிராக் பண்ணுறோம். விடாமுயற்சி 2.0 கிராஷ் கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே உங்க கூட சேர்ந்து இந்த ஜேர்னியை போக போகிறோம். நீங்கள் தனியாக இல்லை, ஒரு அணியாக இருக்கீங்க. இனி வர Jan 26 இருந்து 6 PM to 9 PM டெய்லி உங்களை லைவ்ல சந்திக்கிறோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. We are there for you.